தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி செயலாளர் தப்பி ஓட்டம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். திமுக வழக்கறிஞர் உட்பட 11 பேர். அதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்றைய தினம் மாலை திடீர் திருப்பமாக வழக்கறிஞர் மலர்கொடி, சதீஷ், மேலும் ஒருவர், மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நேற்று இரவு 10 மணி போன்று மேலும் 2 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த வடசென்னை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அஞ்சலை, அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அவர்தான் இந்த படுகொலைக்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. ஆயுதங்கள் வாங்கியது, வெடிமருந்துகள் வாங்கி கொடுத்தது போன்ற பல சம்பவங்களை அவர் செய்துள்ளார். இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட அஞ்சலையை பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அஞ்சலையை காவல்துறையினர் கைது செய்ய வீட்டுக்கு சென்ற பொழுது அவர் தப்பி ஓடிவிட்டார். அவர் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் உள்ளன. கிரிமினல் வழக்குகள், கள்ளசாராய வழக்குகள், கஞ்சா வழக்குகள், வன்முறை வழக்குகள் என்று பல வழக்குகள் அவர் மேல் உள்ளன. அவர் தப்பி ஓடிவிட்டார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பாஜகவினருக்கு தொடர்புண்டு என்று செல்வ பெருந்தகை கூறி வந்தார். அது உண்மை போன்று தெரிகிறது. பாஜகவை சார்ந்த அஞ்சலை தப்பி ஓடிவிட்டார். மேலும் பாஜகவை சார்ந்த செல்வராஜ் என்பவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சமீப காலமாகவே பாரதிய ஜனதா கட்சியினரை பார்த்தோம் என்று சொன்னால், அண்ணாமலை கட்சிக்கு வந்த பிறகு, அண்ணாமலை கட்சியின் தலைவரான பிறகு ரவுடிகளை எல்லாம் தேடி கண்டுபிடித்து கட்சியில் சேர்த்தார். ரவுடிகளை எல்லாம் தேடி கண்டுபிடித்து கட்சியில் அவர்களுக்கு சேர்த்து அவர்களுக்கு பதவி வழங்கினார். அது ரவுடி கட்சி என்று சொல்வதை போன்று அண்ணாமலை வந்த பிறகு பாஜக கட்சியின் இமேஜ் மாறியது. பாரதிய ஜனதா கட்சி என்றாலே ரவுடிகளின் கூடாரம் என்கின்ற அளவுக்கு பெயர் மாறியது. இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அஞ்சலை என்ற பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தேடப்பட்டு வருகிறார். அவர் தப்பி ஓடி விட்டார். அவரை பிடிப்பதற்கு காவல்துறை விரைந்துள்ளது. அஞ்சலையை கைது செய்து விசாரித்தால்தான் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு முக்கிய காரணமே இந்த பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி செயலாளர் அஞ்சலை தான் என்று குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அஞ்சலை தப்பி ஓடிவிட்டார். காவல்துறை விரைந்துள்ளது. அவரை பிடித்து விசாரித்த பின்புதான் உண்மை என்னவென்று தெரிய வரும். சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.